பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தினம் தினம் கிருபை நிகழ்ச்சியின் மூலமாக அநேகருடைய சாட்சியை நான் கேட்டுக்கொண்டே வருகிறேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எப்படி என்றால், விசுவாசத்தோடு இந்த வசனங்களை கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அபரிதமான ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, ஜெயத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். எப்படி என்று சொன்னால், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனம். 1 John 4th chapter verse 9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் இவ்வுலகத்தில நமக்காக இயேசுவை அனுப்பினார். நாம இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம். நம்ம பிழைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்ச நாட்கள்லாம் உண்டு. உண்மைதானே? நான் பிழைக்க மாட்டேன் இல்லை. நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவினால நாம் பிழைத்திருக்கிறோம். எப்படி? நாம் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு சிலுவையில மரித்தார். ஆகவே தான் பிதா சொல்கிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனால நாம் பிழைக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அதனால தான் அந்த அன்பு வெளிப்பட்டது. யார் நம்ம மேல அன்பா இருப்பாங்க? இயேசு கிறிஸ்து நம்ம யார் என்று பார்க்காமலும் முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் அவர் தான் நம்மளை அன்பு வைச்சார். அதுக்கப்புறம் தான் நம்ம அவர் மேல அன்பு வைக்கிறோம். ஆகினால அவர் நம்ம மேல் அன்பு வைத்ததுனால நாம் பிழைத்திருக்கிறோம் என்பதை மறந்துடாத. வேறு ஒருவர் பிழைக்கணும், அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் பிழைத்திருக்கும்படிக்கு தான் சிலுவையிலே நமக்காக அன்பை வெளிப்படுத்தும்படி மரித்தார். தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். God bless you.